கொலை பண்ணல. காந்திக்கு இவங்களுக்கு எந்த விதமான மோட்டிவும் கிடையாது. என்ன பிளான் பண்ணாங்கன்னு கேட்டா, முஸ்லிமை அழிக்கணும். அழிக்கிறதா இருந்தா அது மாதிரியான ஒரு ரோஷத்தை மக்களுக்கு உண்டாக்கணும். என்னது உண்டாக்கணும்? இந்துக்களுக்கு பூரா முஸ்லிம் மேல கோபம் வரணும். இந்துக்களுக்கு பூரா என்ன செய்யணும்? முஸ்லிம் அற்றாங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு என்ன செய்யறாங்க கேட்டா, நாதுராம் கோட்சேன்னு ஒருத்தர் இருந்தான் RSS இயக்கத்துல. அவனை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நீ RSS இருந்து விலகிறதா ஒரு கடிதம் கொடு அப்படின்னு கொடுத்துட்டு, இஸ்மாயில் பச்சை வேற குத்துறாங்க. பச்சை குத்தி அவனுக்கு சுண்ணத்தையும் பண்ணி அவங்களுக்கு துப்பாக்கியும் கொடுத்து, நீ போய் காந்தியை காலி பண்ணு. காந்தியை காலி பண்ண உடனே என்ன செய்வாங்க, இஸ்மாயில் குத்தி இருக்குமா உன்னை காலி பண்ணிடுவாங்க. தியாகம் பண்றாங்க. தற்கொலைப்பட முதல்ல தற்கொலைப்படங்கிறிய நீ தான் அதுக்கு துவக்க ஆரம்பிச்சு வச்ச. இந்தியாவுல முதல் தற்கொலைப்படைய எங்க ஆரம்பிக்குது? இந்த சங் பரிவார கூட்டம் தான் ஆரம்பிக்கிறது தற்கொலைப்படைய. எப்படி? காந்தியை போய் கொன்னோன்னு உடனே கொண்டு போடுவாங்க. கையை பார்ப்பாங்க இஸ்மாயில், வேட்டி பார்ப்பாங்க சுண்ணத்து. அட்ரா முஸ்லிம் காந்தியை கொண்டு விட்டான். நேற்று வருது அவங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும்? காந்தியை ஒருத்தன் கொண்டுட்டான், கொண்டவன் அந்த இடத்துல காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்க. எதை பார்ப்பான்? கையில பார்ப்பான் இஸ்மாயில். அப்படின்னா முஸ்லீம் காந்தியை கொண்டுட்டான், அட்டி முஸ்லிம். அப்ப இந்துக்களுக்கு கோபம் வருமா வராதா? இந்துக்கள் காந்தியை தேசத்தந்தை என்று பெரிதாக மதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த தேசத்தந்தை என்று மதிக்கக்கூடிய ஒரு ஆளை முஸ்லீம் கொலை பண்ணிட்டான் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? ஆயிரக்கணக்கான பேர் கருவறுத்துருவாங்க. ஆனா என்ன அல்லாஹ் செஞ்ச உதவி என்ன தெரியுமா? இவங்க திட்டத்தில் மண் அள்ளி போடுற மாதிரி அவனை சூடாம உசுரோட பிடிச்சுட்டாங்க. சுத்து மட்டும் இருந்தாங்க என்று வைங்க, இந்த நாத்துராம அந்த இடத்துல சுட்டு இருந்தாங்க என்று சொன்னா முஸ்லீம் தான் ஆயிருக்கும். யாரும் தெரியல, பச்சை குத்தி இருந்தாங்க யாருன்னு தெரியல. அவன் அப்ப பாட்டெல்லாம் எனக்கு என் பிள்ளை இல்லைன்னு எல்லாம் பிளான் பண்ணி செய்யறதானே. உசுரோட பிடிச்ச உடனே, மிதிக்க வேண்டிய விதத்தில் மிதிச்ச உடனே இவர் பெரியார் ரொம்ப குரல் கொடுத்தார். அது அவன் சரியான முறையில் விசாரிக்கணும்னு சொல்லி அவர் பயங்கரமான முறையில் அவரது இஷ்யூ ஆக்கின பிறகு என்ன பண்ணுச்சு, புடிச்சு கேட்டா அவன் பேர் நாதுராம் கோட்சேங்கிறதும், இந்த மாதிரி கொள்றதுக்காக வேண்டிய முஸ்லீம் வேஷம் போட்டதும், பச்சை குத்துறத முஸ்லீம் குத்த மாட்டான். இந்த நாளைக்கு கூட கிடையாது அவங்களுக்கு. முஸ்லீம் பச்சை குத்துவான், முஸ்லாத்துல பச்சை குத்த கூடாது. இருந்தாலும் அவன் என்னதுதான் பச்சையை குத்திட்டு இந்த மாதிரி போனேன், இந்த மாதிரி செஞ்சா முஸ்லீம்களை அழிப்பாங்க என்பதற்காக வேண்டி திட்டம் போட்டு செஞ்சேன். புடிச்சு உசுரோட புடிச்சு மிதிச்சதுனால அவன் முஸ்லீம் இல்லைங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த விஷயம் வர்றதுக்கு இடையில திருப்பூர் போன்ற ஊர்களில் எல்லாம் கூட பெரிய கலவரம் ஏற்பட்டு நிறைய முஸ்லீம்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. நாடு முழுவதும் அதுல ஒரு 2000 பேருக்கு மேல நினைஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. இது வந்திருக்காட்டி எதனால காந்தி எதுக்கு நான் சொல்றேன், இவங்களுடைய வழிமுறை என்னன்னு சொன்னா, அவங்க சமுதாயத்து ஆளையே அழிப்பானுவோம், அவங்க கோயிலையே அழிப்பானுவோம், அவங்களுடைய கடவுள் சிலையவே உடைப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. முஸ்லீம் மேல பழி வரணும், முஸ்லீமை கொல்லணும், முஸ்லீமை விரட்டணும், முஸ்லீமை அழிக்கணும். அவங்க ஆதிக்கம் என்ன? எதுக்கு முஸ்லீம் மேல கோபம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. முஸ்லீம் மேல அவன் கோபப்படணும் என்று கேட்டால், அந்த இந்துத்துவாவுடைய சித்தாந்த பிரகாரம் முஸ்லீம் இங்க வந்ததுனாலதான் நம்மள்கிட்ட உள்ளவங்க அங்க போயிட்டான். நீங்க எல்லாம் யாரு, நான் யாருங்க, நம்ம எல்லாம் யாரு, எல்லாரும் அங்க வந்தாலும் தானுங்க. நம்ம அரபு நாடா? நீங்க ரசூலோட வாரிசா, அபூபக்கருடைய வாரிசா? நீங்க எல்லாம் கிடையாது. நம்மளும் ராமசாமி கந்தசாமி தான். ஏதோ 4 தலைமுறைக்கு முன்னாடி நல்ல மார்க்கம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம். அவங்க என்ன கடுப்பு, இவனு மார்க்கத்து வந்த பிறகுதானே இந்துக்கள்லாம் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீம் காலி பண்ணி பயங்காட்டி வச்சுட்டோம்னா ஒத்தனை இஸ்லாத்துக்கு போக மாட்டான். வேற எனக்கு நம்ம ஆட்சி பிடிக்க போறோம், பங்குக்கு வர போறோம் போய்கிட்டு நம்ம அந்த அளவுக்கு மெஜாரிட்டியாவா இருக்கிறோம். முஸ்லீம்கள் ஒரு பயத்துல வச்சுட்டோம்னு சொன்னா அந்த மார்க்கத்தை ஒருத்தன் வருவானா? அடே முஸ்லீம் சாந்திராத கொண்டு வைக்கிறவங்க பயங்கரவாதி, கடவுள் அடிச்சு கொண்டு விடுவாங்க, எதுக்கு அங்க போய் சேர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உண்டாக்கினால் நம்ம மதத்திலிருந்து வேற மதத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்கு என்ன வேண்டாலும் செய்வோம். எங்க கோயிலே நாங்க இடிப்போம், முஸ்லீம் மேல பழிய போடுவோம், எங்க தலைவரை நாங்க கொல்லுவோம், முஸ்லீம் மேல பழிய போடுவோம் என்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இந்த கோட்சையை வைத்து என்ன செய்யறான், இந்த சங் பரிவாரம் கண்டுபிடிச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இவங்களுடைய சித்தாந்தமே இப்படித்தான் என்று தெரியும் பொழுது உனக்கு ஏன் குண்டு வெடிப்புல அவன் மேல சந்தேகம் போக மாட்டேங்குது? முஸ்லிம் நோக்கி மாத்திரம் எல்லா புலனாய்வு துறைக்கும் சந்தேகம் திரும்புது. நீ என்ன நினைச்சிருக்கனே, இவங்க கோச்சை ஆளுக்க, இவங்க குண்டை வச்சுப்புட்டு கோயிலே வச்சுப்புட்டு முஸ்லீம் மேல பழி போடுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்கன்னு உனக்கு வழங்கணுமா இல்லையா? அதுல இருந்து அரசாங்கம் பாடம் படிக்கல. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல குண்டு வெடிக்குது, குண்டும் கூட கிடையாது, சும்மா ஒரு பாட்டில மண்ணை ஊற்றி எரிஞ்சிருக்கு, பெட்ரோல் குண்டு பேர் வச்சுட்டாங்க. அது மீனாட்சி அம்மன் கோயில்ல குண்டுன்னு சொல்லிவிட்டு அவர் போய் பிடிச்சாங்க.
கடைசியில் நாம என்ன பண்ணோம், பயங்கரமா போராட்டம் பண்ணி சிபிஐல விசாரிக்கணும், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அப்புறம் சிபிஐல கொடுத்த பிறகு அந்த குண்டு வச்சது முஸ்லீம் கிடையாது, பொய் வழக்கு, அது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்லி அவரை கேஸ்ல சேர்த்து அதை செஞ்சாங்க, வேற மாதிரி கொண்டு போனாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அப்ப அங்க ஒரு குண்டு வெடிப்புன்னு சொல்லி ஒண்ணு உண்டாக்கி முஸ்லீம் மேல பழி போட்டியா இல்லையா? நாங்க போராட்டம் பண்ணி இருக்காட்டி எங்க மேலதானே பழி வந்திருக்கும். நாங்க போராட்டம் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டதுனால தானே அதை ஒழுங்காக விசாரித்து முஸ்லீமுக்கு சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. அப்ப இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் அவங்க வைப்பாங்க, பழியை நம்ம மேல போடுவாங்க என்பதுக்கு நம்ம இதை உதாரணமாக பார்க்கலாம். அதே மாதிரி வருது, இப்ப சமீபத்தில் 2007 தாராபுரம்ங்கிற ஒரு ஊர்ல பள்ளிவாசல்ல பன்னி தூக்கி போட்டாங்க, பன்றி அறுத்து பள்ளிவாசல்ல போட்டாங்க. அப்ப முஸ்லீம்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நம்ம தௌஹீத் ஜமாத் உட்பட எல்லாருமா சேர்ந்து பெரிய போராட்டம் எல்லாம் பண்ண பிறகு அவர் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு ஆளை கைது பண்றாங்க. இவங்க உடனே டைவர்ட் திசை திருப்புறக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஈரோட்ல போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கடவுள் சிலையை உடைச்சு விட்டாங்க. அவங்கள உடைச்சா என்னவாக, முஸ்லீம் மேல வந்துரும்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கறாங்களாம். முஸ்லீம் மேல போட்டு பயங்கரமா ராமகோபால் போய் பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு. கடைசியில பார்த்தா செஞ்சது யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். அவன் கடவுள்னு வணங்குறாங்கிறான், இவங்களே இந்துக்கள் நம்புறாங்க. வேடிக்கை பாருங்க, இந்துக்கள் நம்புறாங்க. நீ கடவுள்னு நினைக்கிறியே, அந்த கடவுள் சிலை அவன் உடைக்கிறான், அவனுக்கு பக்திலாம் கிடையாது. அவன் முஸ்லீம் அழிக்கணும், முஸ்லீம் ஒழிக்கணும், தலைவன் ஆகணும், அதான் அவனுடைய நோக்கமே தவிர உன் கடவுள் மேல அவனுக்கு பக்தி இருக்கணுமா இல்லையா? அவன் அதை உடைச்சு விட்டு என்ன செஞ்சான், முஸ்லீம் மேல பழி போட பார்த்தான், அதை கண்டுபிடிச்சதை பார்க்கிறோம். அதே மாதிரி தென்காசியில ஒரு தேரை எரிச்சாங்க, தேர் வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கும்ல, தேரை எரிச்சு விட்டாங்க. எரிச்சுட்டு முஸ்லீம்கள் எங்களுடைய தேரை எரித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னான். கடைசியில விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க, முஸ்லீம் இருக்கல, இந்து முன்னணிக்கு தேரை எரிக்கிறான் பாருங்க. தேருங்கிறது உனக்கு எவ்வளவு புனிதமானது, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்துக்களுக்கு தேர் என்னது, ஒரு புனிதமானது தானே. அதான் கடவுளத்துக்கு வச்சுட்டு உற்சவம் விடுவேன், அவ்வளவு புனிதமா மதிக்கக்கூடிய ஒரு தேர் அனாதைய தெருவுல தான் நிக்கும். அது கட்டடத்துக்குள்ள இருக்காது, தெருவுல நிக்கும். அந்த தேரை கொண்டே தீ வச்சுட்டு முஸ்லீம் மேல பழி போட்டானே. அப்புறம் நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தேரை எரிச்சு நம்ம போராட்டம் பண்ணோம். எது கண்டுபிடிச்சோம், முஸ்லீம் மேல பழியை போட்டாங்க, பழியை துடைக்கணும் என்பதற்காக போராட்டம் பண்ணி கடைசியில் என்ன வந்துச்சு, யாருன்னு கேட்டா இந்து முன்னணிக்காரன். அப்ப இந்துக்கள் விளங்கணும், இவங்க கோயிலையும் கொண்டு வைப்பாங்க, தேரையும் கொளுத்துவாங்க, காந்தியையும் கொல்லுவாங்க அப்படின்னு வழங்கணுமா இல்லையா? அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, தென்காசியில சில கொலைகள் கலவரங்கள்லாம் நடக்குது. நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இங்கிட்டு 10 அங்கிட்டு 10 பேரை பிடிக்கிறான் போலீஸ், இங்கிட்டு போய் ஆண்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது. என்ன பண்ணாங்க, அப்படி டைவர்ட் பண்ணி முஸ்லீம் பக்கம் எதிர்ப்பு அரசாங்கத்தை திருப்புறதுக்காக வேண்டி அங்க தென்காசியில் RSS ஒரு ஆபீஸ் இருக்கிறது. அந்த ஆபீஸ்ல என்ன பண்ணிவிட்டாங்க, குண்டு வச்சு விட்டாங்க. எப்படி குண்டு வைக்கிறாங்க, அவ தங்களை காப்பாத்திக்கிட்டு, ஆளுக்கெல்லாம் சேதம் கிடையாது, அவங்க எல்லாம் வெளியே போய்கிட்டு குண்டு மட்டும் வெடிக்கணும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி அந்த வெறும் ஆபீஸ்ல என்ன செய்யறான், குண்டை வச்சுட்டு RSS அலுவலகத்தில் குண்டு வச்சா அது யாரா இருக்கும், பள்ளிவாசல வச்சாலும் நாங்களா இருப்போமே, RSS வச்சா நாங்களா இருக்க மாட்டோமா? பள்ளிவாசல குண்டு வச்சாலே அது யார் மேல போடுற, எங்க மேல போட்டா, RSS ஆபீஸ்ல குண்டு வச்சா கண்டிப்பா முஸ்லீம் தான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம் குண்டு வைத்து விட்டார்கள், பயங்கர பரபரப்பு பேப்பர்ல 2 நாள். கடைசியில பார்த்தா பாருங்க, சிவாண்டு ஒருத்தன், ரவின்னு ஒருத்தன், குமார்னு ஒருத்தன், லட்சுமி நாராயண சர்மாங்கிற ஒருத்தன், இன்னொரு 3 பேரு, இவங்க தான் RSS காரன், இவன் தான் குண்டை வச்சான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு போலீசார் ஒழுங்கா துப்பு துளைக்கி இவங்க தான் செஞ்சாங்க என்று சொல்லி அவங்களை கண்டுபிடிச்சு 24/1/2007 அந்த பேப்பர்ல பரவாயில்ல செய்தி வருது. எப்ப வருது, 4 நாளா முஸ்லீம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா யார் வச்சிருக்கிறா, அப்ப RSS அவனுடைய அலுவலகத்துல அவனே குண்டு வைக்கிறான், எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நோக்கம் என்ன வழங்குது, அவங்களுக்கு எதை வேண்டாலும் அழிப்பான். முஸ்லீம் அழிக்கப்படுவார்களே ஆனால் அதுக்காக நாங்க என்ன செய்வோம், எதை வேண்டாலும் அழிப்போம், யாரை வேண்டாலும் அழிப்போம். அத்வானியை கூட காலி பண்ணிட்டு முஸ்லீம் மேல பழி போடுவாங்க. ராமகோபாலனை கூட கொண்டு விட்டு யார் மேல போடுவான், சிரிக்கிறது சொல்லல. காந்தியை கொண்டு இது பெரிய விஷயமா? காந்தி எப்படி அத்வானியோட பெரிய தலைவர் இல்லையா? அப்ப காந்தியை கொண்டு விட்டு நம்ம மேல பழிய போட்டவன் நாளைக்கு ராமகோபாலனை கொண்டு விட்டு என்ன செய்வான், முஸ்லீம்கள் ராமகோபாலனை கொண்டு விட்டாருன்னு சொல்ல மாட்டானா?
அத்வானியை கொலை பண்ற நம்மள பழி போட மாட்டானா? அப்ப இவர்கள் என்ன வச்சிருக்கிறான்? அவர்களே மதிக்கக்கூடிய ஆட்களை காலி பண்ணி விட்டாவது என்ன செய்யணும்? முஸ்லிம்கள் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படுவதற்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அதே மாதிரி நம்ம சத்தியமங்கலத்துக்கிட்ட சதுமுகைன்னு ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலையை போட்டாங்க. விநாயகர் இருக்கார கடவுள், அந்த கடவுளுடைய கழுத்துல என்ன கொண்டு செருப்பு மாலையை கொண்டு போட்டாங்க. செருப்பு மாலை போட்டா யாரா இருக்கும்? நம்ம தானே இருப்போம். யாருக்கு? விநாயகர் கடவுளுக்கு மேல நினைச்சிட்டாங்க, செருப்பு மாலை போட்டு விட்டார்கள். செருப்பு மாலை போட்ட முஸ்லிமை புடி, அவர் பேட்டி கொடுக்கிறார் பயங்கரமா.